ஓகே. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. என்னடா இது ஒரு புதிய தளம், அது மட்டும் இல்லாம புதிதான சில முகங்கள் இன்று அறிமுகமாகும். அதனை தொடர்ந்து இன்றைக்கு இங்கிலீஷ், அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லணும், நாங்க எபிசோட் 1 நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த நிறைய தகவல் பரிமாற்றம் நம்ம இந்த உலகை சுற்றி இருக்கிறது, அங்கங்கே பறந்து விரிந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் இந்த அற்புதமான தளத்தில் புதியதாக ஒரு நிகழ்வு, ஒரு அங்கம் மக்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். என்ன விஷயங்கள் என்னென்ன இருக்க போகிறது என்று இதோ உங்களுக்காக இந்த காலை மணி முதல் எல்லாரும் காத்துட்டு இருந்திருப்பீங்க. எங்கடா லைவ் சொன்னாங்களே, நேரலை சொன்னாங்களே, எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டோம், ஓடோடி வந்துட்டோம். முதலாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுங்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவது சகஜம் தானே. இருந்தாலும் அடுத்தடுத்த அங்கத்தில் நிச்சயமாக இந்த காலதாமதம் கண்டிப்பா ஏற்படாது. சரி, முதலில் பாத்தீங்கன்னாங்க இந்த அழகிய காலை வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்த காலை ஒரு இரவு முடிந்து ஒரு காலையில் நம்ம எழுந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம், நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறையவே இருக்கிறது. சரி, இன்றைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம், யார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள், எந்தெந்த நிறைய உழைப்பாளர்கள் இதற்கு பின்னாடி இருக்காங்க. இது ஒரு புதிய முயற்சி. மக்களாகிய நீங்கள் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். சரிங்க, மலாக்காவில் சரிங்களா, இன்னைக்கு கண்டிப்பா மலாக்கால இன்று பொது விடுமுறை. இன்று பொது விடுமுறையானது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்று நிறைய மலாக்கா இடங்கள்ல பாத்தீங்கன்னாங்க நிறைய பேர் சுற்றுலா தலங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயான ஒரு விஷயம் இது. சரிங்களா, நிறைய பேர் இங்க நிறைய பயணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில நீங்க இந்த காலையில இந்த ஒரு அழகான தகவல் பரிமாற்றத்தை கண்டிப்பா கேட்டுட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. மலாக்காவில் அமைந்திருக்கும் சமூக தகவல் மையம் CIC கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர்ங்க. நம்ம இதன் மூலியமா இவர்களுடைய குழுவர்கள் இது ஏற்பாட்டில் ஒரு அழகான ஒரு தலைப்பு உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மனதை பராமரித்தல். சரிங்களா, மனதை பராமரித்தல். மனநல மருத்துவருடன் தான் இன்றைக்கு நமது நேர்காணலானது ஆரம்பிக்கப்படுகிறது. சரி, யாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நாங்கள் பகிர்ந்த அந்த போஸ்டர்ல நீங்க பாத்திருப்பீங்க. சரிங்களா, இவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும், நாங்க கொஞ்சம் நிறையவே சொல்லலாம். இவரை பற்றி பல வகையான கருத்துகள் இவர் நம்ம கூட நிறைய விஷயங்கள் தகவல்கள், அதுவும் மனநலத்தை பற்றி. இப்ப அதுதான் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மனநலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள், சோகமான தருணங்கள், மனக்கசைவு, மனக்குழப்பம், இது எல்லாமே இந்த மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வகையில் இன்று நம்முடன் இந்த காலையில் இணைந்திருக்கும் நபர் தான் தத்தோ டாக்டர் சுவாமிநாதன், அதாவது மலாக்கா தமிழ் சங்கத்தின் மேலாள் தலைவர். அது மட்டுமின்றி இப்பொழுது தற்சமயம் மலாக்கா மணிப்பால் மருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக இருக்கின்றார். வணக்கம் டத்தோ. வணக்கம். வணக்கம் டத்தோ. உங்களை பார்த்ததில் உங்களுடைய எங்களுடைய இந்த புதிய முயற்சியில் நீங்க தான் இதற்கு ஒரு விதை போட்டிருக்கீங்க. அந்த வகையில் டத்தோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி டத்தோ, இன்றைக்கு நமது நேர்காணல் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய பார்வையாளர்கள் முக்கியமா மலாக்கா மாநிலத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பொது விடுமுறை இல்லையா. இந்த பொது விடுமுறைனாலேயே நம்ம மக்கள் எல்லாருமே எங்காவது வெளியே போனோம், இல்ல சாப்பிட்டு நல்லபடியா தூங்கணும், ஏதாவது ஒண்ணு தகவல் இருக்கா இன்னைக்கு நம்ம இந்த சமூக வலைத்தளங்கள்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு உங்களுடைய சில கருத்துக்கள் மக்கள் கிட்ட சேரப்போகுது. சரி டத்தோ, இப்ப நிறைய விஷயங்கள் அது நம்ம இன்னைக்கு பேச போறோம். நீங்க சொல்லுங்க டத்தோ, அதாவது CIC கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய சமூக தகவல் மையம் மலாக்கால அமைந்திருக்கு. இது முக்கியமா மலாக்கா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. எப்படி டத்தோ உங்களுக்கு அது தெரிய வந்தது? இது திருப்புழாவுக்கு நான் வந்திருக்கேன். என்னை சாமிநாதன் அழைச்சிருந்தாரு. திருப்புழாவுக்கு அந்த மாலை கலந்து கொண்டேன். அந்த குடும்பம், அந்த வாட்ஸ்அப் குடும்பத்திலே நான் இருக்கிறேன். அந்த குடும்பத்தை நான் இருக்கிறேன். நிறைய தகவல் பரிமாற்றம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே டாக்டர். சோ அதனால பாருங்க டாக்டர் நம்மளுக்கே தெரியும், மணிப்பால் மருத்துவ கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்தும் நமக்கு இந்த சமூக தகவல் மையத்தினுடைய சில விஷயங்கள், தகவல்கள் எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்சவர்கள்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வகையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு டாக்டர் இதை பாக்குறதுக்கு. சரி டாக்டர், மனது சம்பந்தப்பட்ட விஷயம் அது உங்ககிட்டதான் நாங்க தேடி வருவோம். ஏன்னா நீங்க அந்த துறையில பேராசிரியர் பல வருஷமா பணிபுரியறீங்க.
சரி, அப்ப இந்த உலகத்தை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மனம், அந்த அந்த வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த மனதோடு ஒன்றிணைந்துதான் நம்ம செயல்பட்டு இருக்கோம், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும். அப்ப அந்த வகையில ரத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமா இந்த இந்த மனது ஆரோக்கியம் பத்தி? முதல்ல அதுக்கு ஒரு பொருள், ஒரு இது கொடுக்கணும்னா எப்படி ரத்து கொடுப்பீங்க? உலக சுகாதார நிறுவனம் வந்து ஆரோக்கியம் அல்லது நலம் அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒருவர் எப்பொழுது சிறந்த ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் 3 கூறுகளை அடைந்திருக்க வேண்டும். உடல் நலம், மனநலம், சமூக நலம். இது 3ம் இருந்தால்தான் ஒருவர் நல்ல 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 நலத்துடன் அல்லது ஆரோக்கியத்துடன் இருப்பார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மனநலத்திற்கு உலக சுகாதார நிறுவனம் முக்கியம் கொடுக்கிறது. ஆனால் பொதுமக்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உடல் நலத்தை மட்டுமே கவனிக்கிறாங்க. உடல் நல்லா இருந்தா பொது நினைக்கிறாங்க. மனநலம் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களிடையே மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனா மனநலத்தின் முக்கியத்துவத்தை பாத்தீங்கன்னா திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு. மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும் என்று ஒரு திருக்குறள் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு ஒரு நல்ல மனநலம் இருந்தால் அதுவே அவன் வாழ்க்கையில் பெற்ற ஒரு பெரிய செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இதே கருத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம கவிஞர் கண்ணதாசனும் தில்லான மோகனாம்பாள் படத்துல வந்து ஒரு பாடல் வருகிறது. நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா. அப்போ உடம்பு மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, உள்ளமும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். அப்பொழுதுதான் வந்து ஒரு பூர்ண ஆரோக்கியம் அல்லது பூர்ண நலம் பெற்றதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, மனநலம் என்றால் என்ன? எப்பொழுது ஒருவர் நல்ல மனநலத்தை பெற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து சில கூறுகளை சொல்லுகிறது. முதலாவது கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் தன்னை அறிந்து கொள்வது. எந்த அளவுக்கு ஒருவர் தன்னை அறிந்து வைத்திருக்கிறார், தான் யார், தன்னுடைய வெறுப்பு என்ன, தன்னுடைய பலவீனம் என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய குணாதிசயம் என்ன, இதை வந்து எந்த அளவுக்கு ஒருவர் தன்னை அறிந்து வைத்திருக்கிறார். இதே கண்ணதாசன் இன்னொரு பாடலையும் சொல்றார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்கிறார். ஆக சிறந்த மனநலம் என்பது உங்களை நீங்கள் அறிந்து வைத்திருப்பது. பிறகு உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது. மனிதர்களுக்கு குறை இருக்கலாம், எல்லாரும் குறை இல்லாதவர்கள் வந்து யாருமே கிடையாது, குறை உள்ளவர்கள் தான் மனிதர்கள். குறை இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம், இது வந்து இரண்டாவது கூறு. உங்களை அறிந்து கொள்வது, உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது. உங்களுக்கு வந்து செல்வம் குறைவாக இருக்கலாம், அல்லது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகு இல்லாதவராக இருக்கலாம். இருப்பினும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்கள் சிறந்தவர் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். சோ உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது, உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது. மூன்றாவதாக உறவுகளை பேணுதல். மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு பழகிறீர்கள், மற்றவர்கள் எவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர்களோடு இயந்து வாழ்வது, இது வந்து மூன்றாவது உறவுகளை பேணுவது. நான்காவதாக வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருத்தல். ஏன்னா வாழ்க்கையில் வந்துட்டாவே பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த பிரச்சனைகளை கண்டு பயந்துராம வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், இது வந்து நான்காவது அம்சம். இது அடுத்ததாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் உங்களுடைய கடமையினை அறிந்து அந்த கடமையினை ஆற்றும் திறன். இந்த 5 கூறுகளும் இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது, உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது, உறவுகளை பேணுவது, வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க தயாராக இருப்பது, உங்கள் கடமைகளை உணர்ந்து சமூகத்துக்கும் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை உணர்ந்து இந்த கடமையை செவ்வனே செய்வதும் உங்கள் மனநலத்தின் கூறுகளில் ஒன்றாகும். இந்த 5ம் இருந்தால் நீங்கள் சிறந்த மனநலத்தை பெற்றவராக கருதப்படுவீர்கள். ஆஹா, அருமையான ஒரு விளக்கம் இருக்கும். ஏன்னா இந்த 5 கூறுகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 5 கூறுகள்ல நான் வந்து ஒரு பார்வையாளர்களுடைய மத்தியில கேட்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 3ஆவதா சொன்னீங்களே அந்த உறவுகளை பேணுதல், அதனாலதான் இப்ப நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப உள்ள பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகளும் சரி, அதுக்கப்புறம் வந்து பெரியவர்களும் சரி, இப்ப இவங்க இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உறவுகளை பேணுவதில் தான் நிறைய பேருக்கு மன கஷ்டம், மன ஆறுதல், மன நிம்மதின்றது இல்லாம போகுது. முக்கியமா இந்த படிக்கின்ற மாணவர்கள், அதாவது இந்த காதல் வாழ்க்கை, அப்புறம் வந்து கணவன் மனைவி கூட இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காத இடம் இல்ல, அந்த உறவு பிரிந்து போகும். பாக்குற நம்மளுக்கு என்னடா இது, நல்லா இருந்தாங்களே பிரியிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அந்த வகையில டாக்டர் உங்களுடைய கருத்து,
அந்த மன ஆறுதல் வந்து இந்த தவறான கருத்துக்களுக்கு எப்படி சித்தரிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இந்த உறவுகள் உடையுது, இந்த மன ஆறுதல் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, ஆவுன்னா எல்லாரும் வந்து விட்டுட்டு போறாங்களே, இப்படி பண்றாங்களே அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க வாழ்க்கையோட பாதி உண்மையா மகிழ்ச்சியா இருக்க தருணங்களை இழந்துடுறாங்க. அப்ப அந்த வகையில டாக்டர் அவங்க எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் அந்த உறவுகள் வந்து இப்ப எந்த அந்த காலத்தை விட இந்த காலத்துல வந்து உறவுகள் வந்து ரொம்ப மேலோட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மனிதன் வந்து தனித்தனி தீவுகளாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப அவங்களுக்கு வேண்டியதான இந்த சோசியல் மீடியா இதுலயே வந்து கவனங்கள் அதிகமா போறதுனால உறவுகளின் முக்கியத்துவத்தை வந்து இன்றைய தலைமுறை வந்து குறைத்து எடை போடுகிறார்கள். இதனாலதான் பாத்தீங்கன்னா கூட இந்த விவாகரத்துக்கள் இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா திருமணத்தை ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன மன கசப்பு ஏற்பட்டா கூட உடனே விவாகரத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இதுல வந்து இந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை வந்து நம்ம உணர்ந்து இந்த உறவு, ஏன்னா மனிதன் வந்து தனி பெற்றோர்கள் வந்து பிள்ளை பருவத்திலேயே நம்ம பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, தாத்தா பாட்டி மாமா அத்தை, ஓகே, இந்த மாதிரி உறவுகளை பத்தி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நிறைய குடும்பங்கள் வந்து கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால வந்து இந்த மற்ற உறவுகளின் பெருமையை வந்து நம்ம பிள்ளைகள் வந்து உணர மாட்டேங்கிறாங்க. ஆக வந்து இதை வந்து மேம்படுத்தணும்னா முதலில் வந்து பெற்றோர்கள் குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். உறவுகளினால் வந்து என்னென்ன நலன் உண்டு, என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை வந்து பிள்ளைகள் உணர வேண்டும். ஆகவே வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருமணத்தின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும். திருமணம் என்பது வந்து 2 பேர் சேர்ந்து பிள்ளைகளை மட்டும் பெற்றுக் கொள்வதில்லை. அது ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு உறவு. அதை வந்து முக்கியத்துவத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து குடும்பத்தை உருவாக்குவதற்கு இந்த திருமணம் வந்து ஒரு ஆரம்பம். ஆகவே இந்த திருமணம் வந்து எவ்வாறு தொடர்ந்து இருக்க வேண்டும், இதனால் வந்து அந்த வம்சம் எவ்வாறு தழைக்கிறது, அடுத்த சந்ததி எவ்வாறு உருவாகின்றன என்பது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே முக்கியமாக இந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை பேணுவதற்கு இந்த சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த உறவுகளின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை பேணுவதற்கு அவர்களுக்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அருமையான ஒரு விளக்கம். ஏன்னா உண்மைதானே. ஏன்னா நீங்க சொன்னது வந்து இப்ப அடுத்த சந்ததியினருக்கு நம்ம எடுத்து செல்வது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அழகான மன நலத்தை வந்து பேணி காப்பது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகள், பெற்றோர்கள், நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள், நல்ல நண்பர்கள், சமூகத்தில் வாழும் நல்லவர்கள், நல்ல எண்ணங்கள் உடையவர்களை நம்ம சம்பாதிக்க வேண்டும். அந்த வகையில் இது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். என்னுடைய இந்த கேள்விக்கு பார்வையாளர்கள் சார்பாக நீங்க அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. எனக்கும் அது கேட்கறதுக்கே மன நிறைவா இருந்துச்சு. சரி டத்தோ, அடுத்த கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்ல டத்தோ, இப்ப ஏன் அது என்ன மாதிரி அறிகுறிகள் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லை. சில பேர் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க டத்தோ, நீங்க ஏன் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஒரு மாதிரியா இருக்கீங்க, நீங்க செய்யற வேலை எதுவும் சரியில்லையே, இன்னைக்கே நீங்க கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கீங்க, கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம் டாக்டர். சோ அதனால யாருமே வெளிப்படையா ஒரு பிரச்சனையை சொல்றதுக்கே வந்து தயங்குறாங்க. ஆஹா, இவங்க பிரச்சனையை சொன்னா இவங்க கொண்டாடுவாங்களே அப்படின்ற ஒரு 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 சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில என்னென்ன அறிகுறிகள் முதல்ல ஆரம்பிக்கும், அது எந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போவோம், எப்படி நம்மள அதுல இருந்து காப்பாத்திக்கிறது, எப்படி? ஓகே, மனநலத்தை பாதிக்கும் அறிகுறிகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நான் சொல்ல அதிகமாக காணப்படும் சில அறிகுறிகள் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, அதாவது உங்கள் எண்ணங்களில் குழப்பம் ஏற்பட்டால், அதாவது கண்ட நினைப்புலாம் வருதுங்க, என்னென்னமோ நினைக்க தோணுது, என்னால நிம்மதியா இருக்க முடியல, இந்த மாதிரி நினைப்பு நிறைய வந்துகிட்டு இருக்கு என்பது வந்து ஒரு அறிகுறியாக இருக்கலாம். 2வது வந்து அதீத பயம். இந்த ரொம்ப பயமா இருக்கு, காரணமே இல்லாம பயமா இருக்கு, இந்த பயம் தொடர்ச்சியா இருக்கு, அது வந்து 2வது அறிகுறியா இருக்கலாம். 3வது வந்து அதீத கவலை, மனசுக்கு நல்லாவே இல்லை, நிம்மதியாவே இல்லை, ரொம்ப வேதனையா இருக்கு, சந்தோஷமாவே இருக்க முடியல, ஓகே, தற்கொலை பண்ணிக்கலாம் நினைப்பெல்லாம் வருது, இது வந்து இன்னொரு அறிகுறி. அப்புறம் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா உறக்கமின்மை, தூக்கம் இல்லாம இருப்பது வந்து ஒரு அடிக்கடி காணப்படும் ஒரு மனநல பிரச்சனை. தூக்கம் இல்லாமல் இருப்பது வந்து ஒரு வியாதி அல்ல, அது ஒரு மனநல பிரச்சனையின் அறிகுறி பாத்தீங்கன்னா. அதனால தூக்க மாத்திரை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை சரியாகாது. ஏன் உங்களால் உறங்க முடியவில்லை என்பதை வந்து கண்டுபிடித்து அதன் அடிப்படை காரணத்தை வந்து நம்ம வந்து சரி செய்யணும். அப்பொழுதுதான் வந்து அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஆக இந்த மாதிரி குழப்பமான சிந்தனைகள், அளவுக்கு அதிகமான கோபம், அதுவும் ஒரு இது. இயல்பாவே வந்து இவர் கோவப்பட மாட்டாங்க, ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப கோவப்படுறாரு.
இதுவும் வந்து மனநல பிரச்சனையின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான மதுபானம் அருந்துதல். சாதாரணமா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அளவுக்கு கட்டுப்பாடோடு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளா இவர் அதிகமா குடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு மனநல பிரச்சனை வந்திருக்கிறது. ஆகவே இதான் வந்து அடிக்கடி காணப்படும் ஒரு மனநல பிரச்சனைகளின் அறிகுறிகள். குழப்பமான சிந்தனை, அப்புறம் வந்து அதீத பயம், அதீத கவலை, அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமான கோபம், அப்புறம் வந்து அதிகமான மதுபானம் அருந்துதல், இதெல்லாம் வந்து மனநல பிரச்சனை காரணமாக இருக்கலாம். சரி, இந்த மனநலத்தின் அறிகுறிகள் ஒருவருக்கு வந்து அது சில காலமாக தொடர்ந்து இருந்தால், ஓகே, அது இருக்கணும், ஒரு காலகட்டம் இருக்கணும், ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசமா வந்து இவருக்கு அறிகுறிகள் இருந்தால், அப்புறம் அந்த அறிகுறிகளினால் அவருடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்தால், இந்த அறிகுறிகளினால் அவருடைய அன்றாட வாழ்க்கையை பாதிப்படைந்தால், அவருடைய உறவுகளில் பாதிப்பு ஏற்பட்டால், அவருடைய வேலை செய்யும் திறனில் பாதிப்பு ஏற்பட்டால், அப்பொழுதுதான் அவர் மனநோய் கண்டதாக நாம் குறிப்பிடலாம். அப்ப அவருடைய உறவுகள், இதனால வந்து அவருடைய உறவுகள் பாதிச்சிருக்கு, அவரால் ஒழுங்கா வேலைக்கு போக முடியல, அவர் படிக்கிற மாணவனா இருந்தா ஒழுங்கா படிக்க முடியல, வகுப்புகளுக்கு போக முடியல, ஆசிரியர் சொல்றதை கவனிக்க முடியல, வேலையில கவனம் செலுத்த முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்பொழுதுதான் ஒருவர் மனநோய் கண்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையான ஒரு விளக்கம் தத்தோ. ஏன்னா நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. இப்பொழுது மாணவர்கள் ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. நம்ம பெரியவர்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம், அதாவது நீங்களாம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, நாங்க படாத ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் கல்வியிலும் சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த பதின்ம மாணவர்களும் சரி, இந்த கல்லூரியில் எல்லாம் படிக்கிறவங்களும் சரி, அவங்களுடைய மன அழுத்தம் நம்ம சிந்தித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரியவர்களும் வந்து அதற்கு இணையாக நம்ம பிள்ளைகளும் முன்னேறணும், வாழ்க்கையில எப்படி ஜெயிப்பாங்க, என்னென்ன மன அழுத்தம் அப்படின்னு அவங்களும் கற்றுக்கொண்டு வருவதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா என்ன ஒரு 50% அதுதான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த அறிகுறிகள் இருப்பது உங்களுக்கு இப்ப பார்க்கிறவங்களே நீங்க நினைப்பீங்க, ஆஹா இந்த அறிகுறி நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ள அதாவது முயற்சி பண்ணுங்க. அதோட முயற்சிக்குள்ள ஒரு 2-3% நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டும். அப்படிதான் டத்தோடைய ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு கருத்தும் கூட கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப அருமையான விளக்கம் டத்தோ. அடுத்த ஒரு விஷயம், இப்ப நம்ம அறிகுறிகள் பார்த்தாச்சு. நீங்க மனநலத்தை பத்தி 5 கூறுகளையும் நீங்க சொல்லிட்டீங்க. அறிகுறிகள் நம்ம பார்த்துட்டோம். அதாவது அடுத்ததான் டாக்டர் அதாவது இந்த உயிர்வியல் மற்றும் மன ஆரோக்கியம். நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி மனம் வந்து அந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டேன் இருக்கேன், அப்போ உள்ளுக்குள்ள வந்து அவங்க எவ்வளவு நொந்துக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் இது பண்றாங்க அப்படின்னு. அப்ப அதற்கான வழிமுறைகள்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் டத்தோ? ஏன்னா நீங்க இப்ப பேராசிரியரா இருக்கீங்க இல்லையா, அப்ப நீங்க மாணவர்களுக்கும் வந்து படித்து கொடுக்குறீங்க. இப்ப நீங்க செய்யற சில விஷயங்கள் வந்து, ஆஹா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கலையே, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, அப்ப எப்படி டத்தோ அதை அறிஞ்சிக்கிறீங்க? இன்னொன்னு அதுக்கான வழிமுறை, இந்த உடல் பயிற்சி அப்புறம் இந்த மனப்பயிற்சி, இதற்கு எப்படி வந்து நம்ம வித்தியாசம் கொடுக்கலாம்? அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மை. ஆமா, அந்த தன்மைகள். சரி, அதனால மனநல பிரச்சனை என்பது வந்து மனநலம் பாதிச்சாதான் நீங்க வந்து கவனிக்கணும்னு இல்லை. அன்றாட வாழ்க்கையிலுமே வந்து நாம் சில நடைமுறைகளை மேற்கொண்டு சிறந்த மனநலத்தை நாம் அடையலாம். அதனால வந்து மனநல வந்து பிரச்சனை வந்தாதான் நம்ம மனநலத்தை பத்தி கணிக்கணும் இல்லைங்க. ஓகே, அன்றாட வாழ்க்கை முறையின் மூலமும் நாம் மனநலத்தை பெற முடியும். அதற்காக வந்து சில பொதுவான வழிமுறைகள் இருக்கின்றன. ஓகே, ஒன்றாவது பாத்தீங்கன்னா சமச்சீர் உணவு. உணவு வந்து நல்ல உணவு உண்ணணும். நிறைய காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், இவையெல்லாம் வந்து மனநலத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் உணவுகளாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிறைய புரதச்சத்து, இந்த கீரை வகைகள், இந்த பருப்பு வகைகள், இதெல்லாம் இந்த கடலை, இதெல்லாம் வந்து நிறைய வந்து புரதச்சத்து இருக்கிறது. ஆக நிறைய வந்து இந்த பழங்கள், கீரை வகைகள், அந்த காய்கறிகள், இந்த புரதச்சத்து உள்ள உணவுகள், இவையெல்லாம் வந்து மனநலத்திற்கு நன்மை தருவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அசைவ உணவு, இந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து மன அழுத்தத்தை வந்து அதிகரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே முதல் வந்து சமச்சீர் உணவு, அனைவரும் வந்து இந்த பேலன்ஸ் டயட் சொல்லுவாங்க, நல்ல உணவு முறையை நாம் கைக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக உடற்பயிற்சி பாத்தீங்கன்னா உடல் மட்டும் நல்லா வச்சுக்கிறது இல்லைங்க. ஆய்வுகளின் படி உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமது உடம்பில் சில ரசாயனங்கள் வெளிப்படுகின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ரசாயனங்கள் வந்து ஓகே, இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்டார்பின்ஸ் என்று சொல்வார்கள். என்டார்பின் அல்லது வந்து ஃபீல் குட் ஹார்மோன். இந்த ரசாயனங்கள் சுரக்கும் பொழுது ஒருவர் வந்து மன நிம்மதியையும் ஒரு மன அமைதியையும் பெறுகிறார். ஆகவே பிரச்சனைகள் வரும்பொழுது கூட நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் அந்த உடற்பயிற்சி வந்து பிரச்சனைகளை சரி செய்ய போவதில்லை, பிரச்சனை அப்படிதான் இருக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையினால் ஏற்படும் மன உளைச்சல் குறைகிறது.
ஆகவே வந்து உடற்பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கின்றது. ஆகவே வழக்கமாக உடற்பயிற்சி செய்வதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை வந்து மன உளைச்சலை எதிர்கொள்ள உதவியாக இருப்பதாக வந்து ஆய்வுகள் செய்கின்றன. அதாவது நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை சமயம் தான் கொடுக்கிறது. ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக இறந்து போகிறோம், இதன் அர்த்தம் என்ன, எதற்காக பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், இதெல்லாம் எதுக்கு நடக்குது? விஞ்ஞானம் இதற்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. விஞ்ஞானம் வந்து எவ்வாறு உயிர்கள் உண்டாகின்றன என்று வேணால் சொல்லலாம். ஆனால் ஏன் உயிர்கள் உண்டாகின்றன என்பதற்கு ஒரு காரணத்தை வந்து விஞ்ஞானம் சொல்ல முடியாது. இதுக்கு சமயம் தான் கொடுக்குது. ஒரு குறிக்கோளுக்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே நாம் வாழ்ந்து ஒன்றை சாதித்து விட்டு நாம் மறைய வேண்டும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு மதமும் அதான் சொல்லுது. ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக சமயம் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. பிரச்சனைகள் வரும்பொழுது கூட சமய நம்பிக்கை நமது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மையை அதிகரிக்கிறது. அது ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. கடவுள் என்னை சோதித்து பார்க்கிறார். ஓகே, இந்த சோதனையின் மூலம் நான் எவ்வாறு மன உறுதியுடன் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே அவரின் ஆசையுடனும் அவருடைய உதவியுடனும் இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள முடியும் என்று ஆய்வுகள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இறை நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து மேலும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றன. நான்காவதாக நிறைய சிரிங்க, மன விட்டு சிரிங்க. தமிழ் சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிம்பாங்க. ஆகவே நிறைய சிரிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி கொள்ளுங்கள். நிறைய மன விட்டு சிரிக்க நீங்க பழகிக்கணும். அது ரொம்ப நல்லது. அது உங்கள் ஒரு மன ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. அப்புறம் எந்நேரமும் வேலைன்னு இருந்துடாதீங்க. ஓகே, வேலை வேணும் தான், குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் வேண்டும், வேலை வேணும். ஆனா அதே சமயத்தில் உங்களுக்கு வாழ்க்கை என்று ஒன்றும் இருக்கிறது. அப்ப வாழ்க்கையை வந்து வாழணும். அப்ப வாழ்க்கையை வாழ்வதற்காக குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு நேரத்தை செலவு பண்ணீங்க. அப்ப கேளிக்கை நடவடிக்கைகள், கொண்டாட்டங்கள், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், திருமணங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துக்குங்க. பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், தீபாவளி, இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. வேலைன்னு வந்து இதெல்லாம் ஒதுக்கிறாதீங்க. இது வந்து அடுத்ததாக உங்களுடைய மனநலத்தை பேணும் வழிகள். அப்புறம் ஆரம்பத்தில் நான் சொன்ன உடல் நலத்திற்கு முக்கியமான ஒரு இதுன்னா உறவுகளை மேம்படுத்துதல். ஆக அனைவரிடமும் நல்ல ஒரு உறவை மேம்படுத்த வேண்டிய, எல்லார்கிட்டையும் வந்து அன்பா இருக்கணும். மற்றவங்க அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பொழுது என்னை சுற்றி நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள், அருமையான நண்பர்கள், அருமையான உறவுகள் இருக்க நீங்க நினைக்கிறீங்களோ, அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மை அதிகரிக்குது. நான் தனியாக இல்லை, என்னை சுற்றி நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் மனநலம் அதிகரிக்கிறது. ஆக நல்ல உறவுகளை மேம்படுத்துங்கள். ஓகே, கோபத்தை தவிருங்கள். கோபம் வந்து நல்லதில்லை. கோபத்தை தமிழ்ல சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. கோபம் நல்லதல்ல. ஓகே, இது அப்புறம் நாம் வாழும் இந்த வாழ்க்கை வந்து மாற்றங்கள் நிறைந்தது. மாற்றங்கள் தான் வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் உண்டாகுது. ஏதோ ஒரு புதுசா நடக்கும்போது தான் நமக்கு மன உளைச்சல் உண்டாகிறது. ஆனால் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஓகே, ரஜினிகாந்த் சொல்லுவாரு, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆகவே நாம் வாழும் வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாற்றங்களுக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். மாற்றங்கள் வரும் பொழுது அதை நான் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்களிடம் நான் கலந்து பேச வேண்டும் என்ற ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வாழ்க்கை வந்து எப்பவும் ஒரே கோடா இருக்காதுங்க. சுகி சிவம் சொல்லுவாரு ஒரு கதையில, நமக்கு வந்து உடம்புக்கு முடியாம வந்து ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகும்போது நம்மளுடைய இதயம் நல்லா செயல்படுதான்னு சொல்றதுக்கு வந்து இந்த இதயத்தை வந்து பரிசோதிப்பாங்க. அந்த ஒயர்லாம் போட்டு செய்வாங்க. அதுல வந்து அந்த மானிட்டர் பாத்தீங்கன்னா அந்த கோடு வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வரும். மேலையும் கீழையும் போயிட்டு வந்தாதான் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே நேர் கோடா இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையும் அதே மாதிரிதாங்க, மேலையும் கீழையும் போயிட்டு வரணுங்க. இன்பமும் துன்பம் மாறி மாறி வரணுங்க. இன்பம் துன்பம் இருந்தா தாங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரே கோடா இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம இருக்கிறோம் ஆனா வாழவில்லை என்று அர்த்தம். ஆகவே மாற்றங்களுக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாற்றங்கள் வரும், நல்ல மாற்றங்களாக இருக்கலாம், கஷ்டப்படும் மாற்றங்களாக, துன்பம் தரும் மாற்றங்களாக இருப்பினும் அதை நான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை எனக்கு வேண்டும். இந்த வாழ்க்கையில கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். கண்ணதாசன் ஒரு பாட்டிலையும் சொல்றாரு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு, வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் இதுவென்றா வாடி நின்றால் ஓடுவதில்லை. இது கஷ்டம் வந்துருச்சே, நம்ம வாடி நின்றோம்னா வாழ முடியாம போயிடும். ஆகவே கஷ்டங்கள் வரும், அதை எதிர்கொள்ளும் சக்தியை நான் வந்து என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னால் முடியவில்லை என்றால் மற்றவர்கிட்ட யோசனை கேட்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு என் பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு நான் பேசணும். ஓகே, ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள். ஓகே, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும்.
துன்பத்தை பகிர்ந்து கொள், துன்பம் பாதியாக குறையும். ஆக உங்களுக்குள்ள வேதனை வந்து மற்றவங்க சொல்லுங்க, உங்களுக்கு பாதி உங்களுக்கு கவலையெல்லாம் குறையும். மற்றவங்க பேசினாவே உங்க கவலையெல்லாம் குறையிற மாதிரி இருக்கும். ஆக இந்த வழிமுறையின் மூலம் வந்து நீங்கள் நல்ல மனநலத்தை அடையலாம். கண்டிப்பாக டாக்டர். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயமும் சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தா மெய் மறந்துட்டேன். ஆஹா நீங்க தான் இருக்கனா அப்படின்ற அளவுக்கு ஆஹா இதெல்லாம் ஏன்னா வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்டர் நீங்க பகிர்ந்து கொண்டது. இன்னொன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நம்ம இந்த இது சொன்னீங்க அது வந்து இப்படி போயிட்டு இருந்தாதான் உங்களுக்கு அந்த உயிர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஏதோ பண்றோம், இந்த சீர்கோடா போயிருச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ணலன்னு அர்த்தம். அது போதும் நீங்க சொன்னது. ஏன்னா நீங்க அது சொன்னது வந்து எல்லா வகையிலயும் நம்மளுக்கு பொருந்தும். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அது ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. என்னன்னா வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இப்படிலாம் வந்து இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டிட்டோம், இவ்வளவு சோதனைகள் நம்ம தாண்டிட்டோம், நம்மளால கண்டிப்பா முடியும். இந்த விஷயங்கள்லாம் வந்து கேக்குற பக்கத்துல உட்காந்து கேக்குறேன், நானும் இப்படி மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கேன்னா பார்வையாளர்கள் சொல்ல வேண்டாம், ஆஹா அது நல்லா இருக்கே. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது டத்தோ. ஏன்னா இப்ப நேர்காணல் பாக்குறாங்க, அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதை பார்த்து ஆஹா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தெரிவு கிடைச்சிருக்கு, டாக்டர் பகிர்ந்து கொண்டதுல நம்மளுக்கும் அது நடக்குது, இது ஒரு வழிமுறையா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கும் போறோம் டத்தோ. மக்களே, இன்னும் யாரெல்லாம் வந்து பார்வையாளர்கள்லாம் இங்க இருக்கீங்க, கண்டிப்பா நம்ம சிஐசியோடைய முகநூல் Facebook கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா வலையொலினா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது வலையொலினா யூடியூப்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கேயும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சிஐசி கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர். கண்டிப்பாக நீங்க அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கண்டிப்பா துணுக்காடல், இது என்ன புது வார்த்தையா இருக்கே அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. நம்மளுக்கு டிக்டாக்கும் இருக்கு சரிங்களா? நம்ம டிக்டாக்லயே கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம அங்க கொடுப்போம். சரி டாக்டர், அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பேசியாச்சு. இப்ப இந்த உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இணையம், தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்துல ஸ்கேமர்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நடக்குது. அது பாத்தீங்கன்னா போற வழி, அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இது வேறையா, இந்த தொழில்நுட்பத்தினால நம்ம பெரிய மன அழுத்தம். உண்மையா தானே? ஏன்னா பெண்களுக்கும் சரி, சமூகத்துல உள்ளவங்களுக்கும் சரி, வேலை செய்யறவங்க சரி, வேலை இல்லாதவங்களும் சரி, சும்மா சாதாரணமா இருக்கிறவங்களுக்கே இந்த ஸ்கேமர்ஸ் நடக்குது. பணம் அதுல நம்பி பணத்தை போடுறாங்க, அது ஒரு மன வேதனையா இருக்கும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த தொழில்நுட்பத்துடைய தாக்கத்தினாலையும் இந்த மன அழுத்தத்தை நம்ம எவ்வாறு தவிர்க்க முடியும்? எப்படி வந்து இந்த தொழில்நுட்பத்துல மன அழுத்தத்திற்கான அறிகுறிகள்னு என்ன மாதிரி பிரச்சனைகளும் மன அழுத்தம் ஆகுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து இந்த நவீன காலத்துல வந்து நிறைய வசதிகள்லாம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துல இங்கே இருக்க ஒருத்தருக்கு ஒரு செய்தி அனுப்ப முடியுது, ஒரு தகவல் பரிமாறிக்க முடியுது. இதெல்லாம் இந்த நவீன காலத்தில் வந்து நாம் அடைந்த வசதிகள், வாழ்க்கையில் நம்ம அடைந்த வசதிகள். ஆனா இந்த வசதிகள்லாம் வந்து நம்ம எளிதில் வரல, நம்ம பெரிய விலை கொடுத்துதான் இதெல்லாம் வந்திருக்கு. அந்த விலை தான் வந்து இந்த போதைப் பொருள் மாதிரி இந்த இணையத்திற்கு அடிமையாதல். இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நெட் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்நெட் அடிக்ஷன், அந்த போதைப் பொருள் ட்ரக் அடிக்ஷன். போதைப் பொருள்னால ஏற்படும் அந்த போதை, அந்த பித்து, இது வந்து இன்டர்நெட் அடிக்ஷன். இது இன்னைக்கு வந்து இது இளையோர்களை வந்து மிக அதிகமா பாதிக்குது. இளையோர் மட்டும் இல்லாம குடும்பங்களையும் பாதிக்குது. நிறைய குடும்பங்கள்ல பாக்குறோம், பெரியவங்களும் வந்து இதுல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் நலம் மட்டுமல்ல, மனநலமும் பாதிக்குது. அப்ப இதுல ஈடுபடும் பொழுது அவங்களுடைய ஒரு மாணவனா இருந்தா அவங்களுடைய கல்வி திறன் பாதிக்குது. ஒழுங்கா வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, நல்ல மார்க் எடுக்க முடியல, ஹோம்ஒர்க் செய்ய மாட்டாரு. வகுப்புகளுக்கு நான் பார்த்திருக்கேன், நிறைய பிள்ளைங்க பெற்றோர்கள் கூட்டி வராங்க, வகுப்புக்கே போக மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், வீட்டுல வந்து இன்டர்நெட்லயே உட்கார்ந்து இருக்கிறான், அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சில பேர் வந்து இப்ப மன உளைச்சல் கூட, சமயத்தை மன உளைச்சல் ஏற்படும் போது கூட சில பேர் வந்து அதிகமா இன்டர்நெட்ல ஈடுபடுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இன்டர்நெட் ஈடுபடுவது ஒரு விதமான மன உளைச்சலாகவும் இருக்கலாம். அப்ப இன்டர்நெட் ஈடுபடும் போது மன உளைச்சல் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை ஏன் பாதிக்குதுன்னா, உட்கார்ந்துகிட்டே செய்யறாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே செய்யறாங்க. எல்லா கேம்ஸ் கூட பாருங்க, விளையாட்டுகளை கூட இதுவே வழி செய்யறாங்க. இதைத்தான் தெரிஞ்சு பாரதியார் கூட ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டார். பிறகு இந்த காலத்து பிள்ளைகள் வந்து உட்கார்ந்துகிட்டே தான் விளையாட போறாங்கன்னு தெரிஞ்சா அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு, ஓடி விளையாடு பாப்பான்னு எழுதி வச்சிருக்காரு. ஆக வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறது, உடல்நலம் பாதிக்குது. நம்ம வந்து உட்கார்ந்துகிட்டே செய்யும் பொழுது நம்முடைய உடல் நலம் பாதிக்குது, பயிற்சிகள் இல்லை, அப்ப வந்து இது அவங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்வி பாதிக்குது, வேலை திறன் பாதிக்கும் போது என்னன்னா வேலை இழப்பு, படிப்புல வந்து சிறந்தான மதிப்பெண்கள் எடுக்க முடியாம போகும்போது அவங்களுடைய வருங்காலம் பாதிக்கிறது, அவங்களுடைய வருமானம் பாதிக்கிறது. இதெல்லாம் வந்து பாதிக்கும் பொழுது
அப்ப பண பிரச்சனை ஏற்படுகிறது. எப்படி வாழ போறாங்க? இப்ப அப்பா அம்மாவுக்கு பிறகு இவங்க தனியா வாழணும். அப்ப இந்த வாழ்க்கை வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் அப்ப உடனே மனக்கவலை, மன பயம், அந்த ரொம்ப பிரச்சனை பெருசாகும் போது தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் வருகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆக சிறு வயதிலே அங்கேயும் திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா பெற்றோர்கள் தான். ஏன்னா பிள்ளைகளை வளர்க்கும் முறையில் சிறு வயதிலிருந்தே கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். ஓகே, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் நீ இன்டர்நெட்ல இருக்கலாம், இதை போனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கணும். அப்புறம் எந்தெந்த இடங்களுக்கு இந்த பிள்ளைகள் போகலாம், எந்த சைட்ஸ், இதெல்லாம் நம்ம விதிக்கணும். அப்ப சில விரும்பத்தகாத பகுதிகளுக்கு எல்லாம் பிள்ளைகள் போவதை தவிர்க்கணும். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அந்த போன்ல நம்ம ஆராய வேணும். பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடை விதிக்கணும். அது ஒரு கைட்லைன் கூட இருக்கு. அந்த குழந்தைகள் சங்கம் போட்டிருக்காங்க. அந்த எத்தனை வயசுல இருந்து ஒரு பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் பிள்ளைகள் கொடுக்கலாம், ஒரு குறைஞ்சது ஒரு 5 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் போனை கொடுக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. போனையோ இன்டர்நெட்டையோ கொடுக்காதீங்க. அதற்கு பிறகு வேணா அந்த படிப்படியா ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு, 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படியே கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விதிமுறைகள் பெற்றோர்கள் அறிந்து அதை பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே நம்ம அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். ஏன்னாட்டி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டி வந்திருக்காங்க. படிக்க மாட்டேங்கிறான் டாக்டர், எல்லாருமே போன்லயே இருக்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், போனை கொடுங்கன்னா உடனே வீட்டுல பெரிய அட்டகாசம் பண்றான், வீட்டுல பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறான், இப்படி எல்லாம் நிறைய சொல்றாங்க. சோ இவங்க இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே அவங்களை உளவியல் நிபுணர்கள் பள்ளிக்கூடங்களே இருக்காங்க, உளவியல் நிபுணர் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்கல்ல, பள்ளிக்கூடத்துல இருக்காங்க. அப்படி அவர்களால் செய்ய முடியலன்னா அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதாவது குழந்தைகளுக்கான மனநல மருத்துவர் இருக்காங்க, ஓகே, சைல்ட் சைக்காட்ரின்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கான மனநல மருத்துவர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் அதுக்கு நம்ம வழி செய்யலாம், குழந்தைகளுக்கு வைத்தியத்தை நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக ரத்தோ. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தகவல். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாணவர்கள், முக்கியமா அந்த பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள்ல நம்ம எங்க போனாலும் அவங்க கையில கை தொலைபேசி என்பது கட்டாயம் இருக்குது. விளையாட்டு பொருட்கள் தாண்டி அவங்க கையில கட்டாயம், அதனால பாதிப்பும் இருக்கிறது. கண்டிப்பாக. அந்த வகையில நம்ம டாக்டர் சொன்ன மாதிரியே தாங்க 5 வயதிற்கு மேற்பட்டு எப்படிப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் விதிமுறைகள்லாம் கடைபிடித்து அந்த பிள்ளைகளை நல்லபடியா நீங்க இணையத்திலயும் இருப்பாங்க, சமுதாயத்திலயும் நல்ல நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த இணையத்தை எப்படி பண்ணலாம், உபயோகிக்கலாம், அதோடைய யுக்திகளை எப்படி கையாளலாம்னு அவங்க அதுதான் டாக்டர் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, முக்கியமா இந்த தொழில்நுட்பத்துல. அந்த வகையில ரத்த ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு அழகான கேள்விகள், கூறுகள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமா அதோட அறிகுறிகளையும் சொன்னீங்க, எதனால எந்த பாதிப்புகள் ஏற்படுது, அதோடைய வழிமுறைகளையும் நீங்க சொன்னீங்க, தொழில்நுட்பத்திலயும் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போத காலகட்டத்திற்கு முக்கியமா இந்த பிள்ளைகளுடைய பார்வையில பார்க்கும் பொழுது. சரி டாக்டர், அதாவது இப்போ இடையிலதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கமெண்ட்ஸ்ல ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, நான் இங்க இருந்து பாக்குறேன் இல்லையா, எனக்கு அந்த பேர் தெரியல, இருந்தாலும் டாக்டர் இது அவங்களுடைய கேள்வி. Greeting doctor, how we can make journaling as a coping mechanism for one who is experiencing mental health challenges. So இதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. முதல்ல நம்மளுடைய பார்வையாளர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, how can we make journaling? பத்திரிகை இதுவா? இது இல்ல பத்திரிகை துறையில அதான் நானும் கொஞ்சம் journaling as a coping கண்டிப்பா mechanism. இன்னொரு வாட்டி அந்த கேள்வி போடுங்க. journaling இல்ல போயிட்டாங்க. ஓ மை காட், எதுல கேட்டாங்கன்னு தெரியலையே. ஓகே, என்ன கேள்வி? அதாவது ஜேர்னலிங் போட்டுருக்காதான். அதுதான் நானும் கொஞ்சம் ஒருவேளை வேற எதுவும் சயின்ஸ் ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் மக்களே. ஜேர்னலிங் as a coping mechanism, அதாவது மன உளைச்சலை எதிர்கொள்ள படிப்பது, இத படிக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா இல்ல பரவாயில்ல, நீங்க ஒரு இதா சொல்லிருங்க அப்படியே பொதுவாக அப்படின்னு பார்க்கும்பொழுது. அதான் அந்த கோப்பிங் மெக்கானிசம் தான் பிரச்சனை வரும்பொழுது எவ்வாறு அதை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள், இதைத்தான் கோப்பிங் மெக்கானிசம், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வழி. ஓகே, இதை பிரச்சனைன்னு நம்ம முதல்ல சொன்னது பொதுவுல சொன்னது, அதாவது பொதுவான மனநலத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு, அதை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்னு பாத்தீங்கன்னா, ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு சொல்லிட்டே இருக்காதீங்க. பிரச்சனை வந்துருச்சு, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், அதை நான் எவ்வாறு தீர்வு செய்ய வேண்டும், அதை நீங்க பாருங்க. அப்ப இந்த தீர்வை நான் அடையாளம் காணும் பொழுது நான் வாழ்க்கையில ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோ பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்க்காதீர்கள், தீர்வை பாருங்கள், பிரச்சனைகளை வாய்ப்பாக பாருங்கள். எனக்கு இந்த பிரச்சனை எதிர்கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது சொல்றாங்க, don't see problems as problems, see them as opportunities.
ஓகே, வாய்ப்புக்காக பாருங்கள். அப்ப அடுத்தது வந்து இந்த பிரச்சனையை நான் எவ்வாறு சரி செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இதை வந்து ஒரு 5 நிலையில சொல்றாங்க. இது வந்து பிரச்சனை என்ன என்று ஆய்வு செய்யுங்கள். இந்த பிரச்சனை என்ன, இது எங்கிருந்து வந்தது, இதனுடைய மூலம் என்ன, இது எப்படிப்பட்ட தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்த போகிறது, இதனால் எனக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்த போகிறது, இதை நான் வந்து உடனே சரி செய்ய வேண்டுமா, இல்லை நான் அப்படியே விட்டுறலாமா, அப்படியே விட்டா அதனால் என்ன பாதிப்பு. அதனால முதலில் வந்து ஆய்வு செய்யுங்கள், பிரச்சனைகளை முழுமையாக ஆய்வு செய்யுங்கள். அடுத்தது வந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். அடுத்தது இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா பல வழிகள் நீங்க பாதிக்கலாம். இந்த வழியில் செய்யலாமா, இந்த வழியில் செய்யலாமா, இதை நீங்களே முடிவு செய்யலாம், அல்லது மற்றவர்களும் கலந்து பேசியும் நீங்க முடிவு செய்யலாம். இதுக்குதான் இந்த உறவுகள்லாம் வருவாங்க. உறவுகள்கிட்ட கலந்து பேசி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்ன செய்யலாம், கொஞ்சம் அறிவுரை கொடுங்கன்னா அப்ப இதெல்லாம் பேசி நீங்க வந்து அந்த பல வழிகளை வந்து நீங்க ஆய்வு செய்யறீங்க. ஓகே, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, எந்த வழிகளை இந்த பிரச்சனை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு. மூன்றாவது, இந்த ஆப்ஷன்களை எது சிறந்த வழி என்பதை முடிவு செய்யுங்கள். சூஸ் தி ப்ரீஃபர்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அப்ப எந்த வழிமுறையில் இந்த பிரச்சனையை நான் சரி செய்ய முடியும் அப்படின்றத வந்து அடையாளம் கண்டு அந்த பிரச்சனையை நீங்கள் களைய வேண்டும், அதை வந்து அமல்படுத்த வேண்டும். ஆக பிரச்சனை என்னவென்று பாருங்கள், எவ்வாறு தீர்க்க போகிறோம் என்று வழிவகைகளை கண்டுபிடிங்கள், எந்த வழி சிறந்தது என்று தேர்ந்தெடுங்கள், அப்ப தேர்ந்தெடுத்த வழிமுறையை அமல்படுத்துங்கள். இதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு இதே பிரச்சனை திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை நான் ஏற்கனவே சமாளிச்சிருக்கிறேன், எனக்கு சமாளிக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பாக பாருங்கள். அதான் கண்டிப்பாக டாக்டர். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டம் கட்டமாக சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நீங்க சொன்னீங்களே 5 அந்த கூறுகள், அது வந்து இப்படி பண்ணணும், ஆய்வு பண்ணணும், இது பண்ணணும், அதுக்கப்புறம் தான் 5ஆவதா இது நம்மளுக்கு ஒரு பாடமா, ஒரு வாய்ப்பா, ஒரு தெளிவு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப அதை இப்ப கேட்கறவங்க கூட ஏதாவது ஒரு மனக்கசப்புல இருக்கலாம், ஏதாவது ஒரு மன நிறைவு, என்னடா அது வாழ்க்கை, எதற்காக நம்ம வாழ்றோம், என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குதுங்க. நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி 5 கூறுகள்லயும் ஏன் இந்த மன பராமரிப்புக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி கையாளணும், அதுக்கான அறிகுறிகள், எப்படி உங்களுக்கு நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்றதுக்கும் டாக்டர் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தாரு. சரி, அதற்கான பராமரிப்பு என்ன, சரியா? அதுக்கப்புறமா வந்து கடைசியா நம்ம கேட்டது வந்து இந்த கூறுகள் எப்படி டாக்டர் என்னென்ன செய்யணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பேராசிரியர், மணிப்பால்ல வந்து பேராசிரியராக இருந்து இந்த ஒரு தகவலை பரிமாறிக்கொள்வது வந்து நமக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பு. அது ஏன்னாங்க நம்ம தகவல் நம்ம எப்படி அதை அறிஞ்சுக்கிறோம்னா இம்மாதிரியான மனிதர்கள், இம்மாதிரியான துறைகள்ல இருக்கும் நம்ம டாக்டர் மாதிரியான நிறைய பேர் வந்து இந்த நல்ல தகவலை கொடுக்கறதுனாலதான் இப்படியும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்மளால இந்த நேர்காலம் மூலியமா கூட உணர முடிகிறது. அந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கான பார்வையாளர்களும் சரி, ஏன் நானும் சரி, மனதை எப்படி பராமரிக்கிறது, அதற்கான விஷயங்கள் என்னென்ன செய்யணும், அறிகுறிகள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில மட்டுமின்றி இன்று பார்த்து கொண்டிருக்கும் நம்ம பார்வையாளர்களும் சரி, உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு நேர்காணல், இந்த ஒரு தகவல் உங்கள் அனைவருக்கும் பசு மருத்தாணி போல ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் வந்து இறைவனை கண்டிப்பாக வேண்டிக் கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி டாக்டர். அந்த வகையில் உங்களுடைய அழகான இந்த நேரத்தை எங்களோடு, நம்ம சிஐசி குழுவினர்களோடும் நம்ம பார்வையாளர்களோடும் நீங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து கொடுங்க. அதாவது நம்ம முத கேட்டோம் இல்லையா நம்ம கேள்வி. சோ அது வந்து யாரு கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கோகுலன் ரவீந்திரன் அவர்தான் வந்து கேட்டிருக்காரு. வணக்கம் கோகுலன் ரவீந்திரன், உங்களுடைய கேள்விக்கு மிக்க மிக்க நன்றி. நான் மீண்டும் வந்து அத டாக்டர்கிட்ட வந்து நான் காட்டுறேன். அதாவது இதுதான் generally practice of writing down thoughts, okay and experience. right okay இது journaling word யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இத வந்து நாங்க வந்து எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் சொல்லுவோம். எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் வந்து இந்த W. பெனி பேக்கர்னு ஒரு மனோவியலாளர், அவருடைய கண்டுபிடிப்பு இது. ஓகே, W. பெனி பேக்கர் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, உங்களால சமாளிக்க முடியலன்னா அதை வந்து எழுதுங்கிறாரு. அதை வந்து தினமும் எழுதுங்க, அந்த பிரச்சனையை குறித்து எழுதுங்க. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து எவ்வாறு உங்களுக்கு
உங்களுடைய மனநலத்தை பாதிச்சிருக்கிறது, எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது, ஓகே அப்படின்னு சொல்லி எழுத சொல்றாரு. தினமும் எழுதி எழுதி வைக்க சொல்றாரு. தினமும் எழுதி எழுதி வைங்க. ஓகே, இந்த கிராமர்லாம் பார்க்காதீங்க, கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் எழுதுங்க. இது நாளடைவில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளும் தன்மையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து அவர் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து நாங்க இட் ஒர்க்ஸ். இதை வந்து இது எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் சொல்லுவோம். பிரச்சனை வந்து தினமும் எழுதுங்க. தினமும் ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதி எழுதி வச்சுக்கிட்டே இருங்க. நாளடைவில் வந்து மேபி இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சொல்றாங்க, ஒரு விஷயத்த வந்து உங்க உங்க மூளைக்கு வந்து நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஓகே, ஒரு விஷயத்த மூளைக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை சமாளிக்கும் திறனை உங்கள் மூளை வந்து பெறுகிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, சில சமயத்துல உங்களுக்கே நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு பிரச்சனையை வந்து யோசிச்சுக்கிட்டே படுக்கிறீங்க, ராத்திரி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிட்டீங்க, அந்த பிரச்சனைக்கு வழி தெரியல. காலையில எந்திரிச்சு நீங்க பல் விளக்கும் போதோ அல்லது சவரம் பண்ணும் பொழுதோ அந்த இரவு நீங்க சிந்திச்சு இருக்க பிரச்சனையை பாருங்க, அந்த பிரச்சனைக்குள்ள ஒரு 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 தீர்வு திடீர்னு உங்க மனசுக்கு வரும். அனுபவிச்சிருக்கீங்களா? நான் நிறைய பேர் பண்ணிருக்கேன். படுக்கும்போது யோசிச்சுக்கிட்டே படுப்பேன். அப்ப அந்த பிரச்சனை சரி, எனக்கு வழி தெரியாது. ஆனா காலையில நான் எந்திரிச்சு பல் விளக்கும் பொழுது இந்த இரவு நான் சிந்தித்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து என் மனசு திடீர்னு என் மனசுக்கு வரும். அப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதனாலதான் இந்த எக்ஸ்பிரஸ் ரைட்டிங், நீங்க ஒரு விஷயத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் பொழுது, எழுதும் பொழுது உங்க மனசு வந்து அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்வதற்கு ஒரு வழிவகையை அதுவா கண்டுபிடிச்சு கொடுப்பதாக இருக்கலாம். ஓகே, இது வந்து இந்த முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இட்ஸ் a good coping mechanism. Yes. கண்டிப்பாக. அந்த வகையில் கோகுலன் ரவீந்திரன் பார்வையாளர் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம டாக்டர் உங்களுக்காக பகிர்ந்து கொண்டபடி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சரி, அதாவது பாத்தீங்கன்னா இந்த நேர்காணலுடைய இறுதி அங்கத்துல நம்ம இருக்கோம். சரி டாக்டர் சுவாமிநாதன் அவர்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் சங்கத்தின் மலாக்கா தமிழ் சங்கத்தின் மேலாள் தலைவர், அது மட்டுமின்றி இப்பொழுது பாத்தீங்கன்னா மலாக்கா மணிப்பால் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி ரத்து. இன்னைக்கு காலையில் எழுந்து இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் நம்ம சொல்ல போறோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அருமையான தகவல்களை நீங்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வகையில் நம்ம CIC சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நாங்க வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சரி டாக்டர், நீங்க கடைசியாக நம்ம மக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் சரி, CIC பற்றியும் சரி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா பகிர்ந்துக்கலாம். இவ்வளவு நேரம் என்னுடைய இந்த நேர்காணலை வந்து பொறுமையுடன் கேட்ட அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய ரொம்ப நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இந்த மனநலத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வழிகளின் மூலம் நாம் நல்ல மனநலத்தை அடையலாம் என்று நான் சொன்னேன். மனநலத்தை பிரச்சனை வரும்போது எவ்வாறு எதிர்கொள்ளலாம்னு சொன்னேன். ஆனா சில சமயங்களில் வேறு பல காரணங்களினால் இவ்வளவு வழிமுறைகளும் வேலை செய்யாமல் போய்விடலாம், பலனளிக்காமல் போய்விடலாம். இப்ப எல்லாருமே வந்து இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுட்டீங்கன்னா அப்ப எனக்கு என்ன வேலை? அப்ப எனக்கு அப்புறம் வருமானம் வராம அது அந்த பிரச்சனை இருக்கு. ஆகவே ஒரு சிலருக்கு ஒரு சில காரணங்களினால் இந்த மனநல பிரச்சனைகள் இந்த வழிவழியினால் தீர்வு செய்ய முடியாமல் போகலாம். இவர்களுக்கு தான் மனநல மருத்துவருடைய ஆலோசனை, உளவியலாளர் ஆலோசனை வந்து நிச்சயமாக தேவைப்படும். ஆகவே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து ஓகே, நீங்கள் இந்த நான் சொன்ன வழிவகைகளை செய்தும் இந்த பிரச்சனை சரி செய்ய முடியவில்லை என்றால் தயங்காமல் மனநல மருத்துவரை நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகே, ரொம்ப பேர் நினைக்கிறீங்க மனநல மருத்துவரை பார்த்தா எனக்கு ஒரு இழுக்கு, எனக்கு என் பேருக்கு ஒரு களங்கம் வந்துடும், என்னை எல்லாரும் பைத்தியம் நினைச்சுவாங்கன்னு வந்து பயப்படுறீங்க. அப்படி கிடையாதுங்க. மனநல மருத்துவம் என்பது பல விதமான நோய்களையும் வந்து குணப்படுத்துறது தான் வந்து இது. அதீத பயம், அதீத கவலை, அது அளவுக்கு அதிகமான மதுபான பிரச்சனை, பிள்ளைகளிடம் பிரச்சனை, பாலியல் உறவில் பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து மனநல மருத்துவம் தான் தேடி வராங்க. அதனால வந்து மனநல மருத்துவத்தை சந்திப்பதற்கு தயவு செய்து தயங்க வேண்டாம். ஆனா இப்ப பொதுமக்கள் மத்தியில் வந்து மனநல மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. இது வந்து இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு அந்த கோவிட்னால் ஏற்படும் மனநல பிரச்சனைகள் காரணமாக மனநல மருத்துவத்தை வந்து மருத்துவர் நாடும் அந்த எண்ணம் வந்து இன்று அதிகமாக இருக்கிறது. இப்ப மலக்கா ஆஸ்பத்திரின்னு எடுத்துக்கோங்க, நம்ம பிரைவேட்னு எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வந்து வைத்தியத்துக்கு வராங்க. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு விழிப்புணர்வு. இதை பற்றி நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஓகே, இந்த மனநல மருத்துவம் என்பதுக்கு நிறைய பேரை குணப்படுத்த முடியும். அப்படி குணப்படுத்த முடியாட்டி கூட நிறைய வியாதிகளை கட்டுப்படுத்த முடியும். ஓகே, இந்த இனிப்பு நீர் இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு, இந்த வியாதிகள்லாம் குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும். அதே மாதிரி நிறைய மனநல வியாதிகளையும் கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும். இதனால் சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும். ஆகவே தயங்காமல் உதவியை நாடுங்கள்.
கண்டிப்பாக டத்தோ, அந்த வகையில் உங்களுடைய இந்த அருமையான தகவலுக்கு பார்வையாளர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி மக்களே, இன்று பார்வையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வைத்திருக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர் இது எங்க இருக்குன்னா நம்மளுடைய மலாக்கா மாநிலத்து கன்ஸ், சரிங்களா? மலாக்கால வந்து இங்க மையமாக நம்ம அலுவலகம் இங்கதான் இருக்கிறது. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். அது மட்டுமின்றி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வகையான உதவிகள், சரிங்களா? நம்மளுடைய இந்தியர்களுக்கான உதவிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்றத நீங்க இங்க இருந்தே உங்களுக்கு வழி நடத்தி செல்வார்கள். சரி, அந்த வகையில நீங்க எப்படிலாம் இந்த சமூக வலைத்தளங்களை எங்கள் நாள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Facebook இருக்கு, அதாவது முகநூல் கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர்னு நீங்க கண்டிப்பா அங்க வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இம்மாதிரியான இந்த தகவல், இந்த நேர்காணலாம் நம்ம செய்யறோம் இல்லையா, நீங்க அங்க வந்துதான் நீங்க பார்க்க முடியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, யூடியூப், சரிங்களா? நம்ம வலையொலி CIC கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. மூன்றாவதா பாத்தீங்கன்னா நம்மளுடைய துணுக்காடல், சரிங்களா? நம்ம துணுக்காடல்ல அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள், என்னென்ன உதவித்தொகை இருக்கு, இந்தியர்களுக்கு என்ன செய்ய போறாங்க, நம்ம மாணவர்களுக்கு என்ன செய்ய போறாங்க, சமூகத்துல என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறது அப்படின்ற எல்லா விடயங்களுக்கும் ஒரே பதில் CIC கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர் மலாக்கா ரியன்கள் கிட்ட அமைந்திருக்கிறது, சரிங்களா? நீங்க அலுவலகத்தையும் வந்து நம்ம குழுவினரை கண்டிப்பாக எந்த வகை உதவியா இருந்தாலும் நீங்க நாடலாம், அவர்கள் உங்களுக்கு கை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, டிக்டாக், Facebook, யூடியூப், சரிங்களா? சரி, இன்றைய நேர்காணலை அமைதியாக இருந்து பார்த்து என்னையும் சரி நம்ம டத்தோவையும் சரி நீங்க அவருடைய தகவல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்க மனதிலையும் உங்களுடைய சிந்தைக்கும் ஏற்றிக்கொண்டு நல்வாழ்க்கையை பெறுவதற்கு நாங்கள் கண்டிப்பாக வாழ்த்துகிறோம். அதனை தொடர்ந்து இந்த நேர்காணலுக்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து டத்தோ நம்மளும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள்.